சுத்தமான தூய்மையான உள்ளம் அது. வெறுப்பையோ பகைமையோ சண்டையோ எதையும் சுமக்காத அந்த உள்ளம். அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் அடிப்படை அது முன்னாடி நிற்கக்கூடிய அந்த 10 பேர் தான் இல்லையா? தந்தை இடத்துல பிரிக்கப்பட்டதுல இருந்து, கிணத்துல வீசப்பட்டதுல இருந்து, அற்ப கிரயத்துக்கு அந்த வழிபோக்கர்களுக்கு விலை பேசி சகோதரர்களை வித்ததுல இருந்து, தான் கண்ணுக்கு முன்னாடியே விற்கிறாங்க. ஒரு அற்ப காசு கொடுத்துட்டு போய் இவனை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு சந்தையில போய் விலை பேசப்படுறாங்க. ஒரு நபி நபி யூசுப்னு சொல்ற நபி, அவங்க நபியை போய் அல்லாஹ் கிணத்துல வைக்கிறான். நபியை போய் சந்தையில விலை பேச வைக்கிறான். நபியை அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி சோதிக்கிறான். சிறைச்சாலையில் அல்லாஹ் வாட்டுறான். இந்த எல்லா காரணத்துக்கும் அடிப்படை அவங்க சகோதரர்கள் தான். என்ன வேணாலும் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்க முடியும் நபி யூசுஃபால. ஆனா ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன், இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது, இவங்கெல்லாம் மனிதர்கள் தான், நம்மள மாதிரி பலகீனமானவர்கள் தான், என்ன செய்ய முடியும், ஷைத்தான் அவங்களை வழிகெடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபி, உள்ளம் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நபி சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்கள் மேல இன்னைக்கு பழி தீர்க்கப்படாது, யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்க எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சிரட்டும்.